மாநகராட்சி தூய்மை பணியாளரிடம் வழங்கி புகையில்லா போகி பண்டிகையாக கடைபிடித்து கோவை மாநகராட்சி பகுதியை தூய்மையாக வைத்துக் கொள்ள தெரிவிக்கப்படுகிறது. புகையில்லா போகியை கொண்டாடுவோம், சுற்றுப்புற சூழல் மாசுபாட்டை தடுப்போம். ஆணையாளர், கோவை மாநகராட்சி. என்ன பண்ணுவோம், நம்ம குப்பையை போட்டு வேஸ்ட் தேவையில்லாத பொருள்லாம் போட்டு டயரு பிளாஸ்டிக் பொருள் எல்லாத்தையும் போட்டு எரிக்கிறதுனால என்ன ஆகுது, அந்த பிளாஸ்டிக் பொருளில் இருக்கிறது டயரில் இருக்கிறது அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் காற்றில் கலந்து காற்று மாசுபட்டு அந்த காற்றை நம்ம சுவாசிக்கிறப்ப நமக்கு தான் கேன்சர், இன்னும் பல வியாதிகள் வருது. நமக்கு நுரையீரல் கெட்டு போகுது, கேன்சர் வருது, இன்னும் பல வியாதிகள் வருது. ஸோ அதுக்காகத்தான் புகையில்லா போகின்னு நம்ம தமிழ்நாடு அரசு புகையில்லா போகின்னு சொல்லி கொண்டாட சொல்கிறாங்க. போட்டு குப்பையெல்லாம் வேஸ்ட்லாம் போட்டு எரிக்கிறதுனால அது நமக்கு தான் பாதிக்கும். நம்ம லங்ஸ்லாம் கெட்டு போகுது, நம்ம நுரையீரல் கெட்டு போகுது, நமக்கு பல வியாதிகள் வருது. அது நம்ம நல்லா இருக்கணும்னு நோக்கத்தோடு தான், நம்ம பொதுமக்கள் நல்லா, நம்ம தமிழ்நாடு மக்கள் நல்லா இருக்கணுன்ற நோக்கத்தோடு தான் தமிழ்நாடு அரசு வந்து புகையில்லா போகியை கொண்டாட சொல்லி வலியுறுத்தியிருக்காங்க. அதுக்காகத்தான் இப்போ உங்களுக்கு வந்து நாங்கள் வீடு வீடாக வந்து இந்த தேவையில்லாத பொருட்களை போகி அன்னைக்கு நேரடியாக வந்து சேகரிக்க வந்துருக்கோம். அந்த நீங்கள் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இதை குப்பையை ஓப்பன் தெருக்கள்லேயே நீர்நிலையிலேயே கொட்டாமல் உங்கள் வீடுகள்லேயே வச்சுருந்து நம்ம மாநகராட்சி வண்டி வர்றப்ப நேரடியாகவே வண்டியிலேயே கொடுக்கறதுனால இது வந்து உங்களுடைய சுற்றுப்புறத்துக்கும் சுகாதாரமாக இருக்குது, பாதிப்பு விளைவிக்காத வண்ணம், உங்களுக்கும் பாதிப்பு விளைவிக்காத வண்ணம் நல்ல நோக்கத்தோடு இது செயல்படுத்தப்படும். இதுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்ததுக்காக உங்களுக்கு வந்து நம்ம சிசிஎம்சி கிரீன் வாரியர்ஸ் சார்பாக உங்களுக்கு வந்து இந்த மக்கள் குப்பை மக்காத குப்பையை பிரித்து தரதுக்காக 2 பின்னுகள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எதுக்காகனா நீங்கள் செஞ்ச இந்த நடவடிக்கை மேடமும் இந்த செயல் எடுத்து உங்களுக்காக உங்களை ஊக்கம் கொடுத்துருக்காங்க. இந்த நம்ம பூமி நல்லா இருக்கணும், இந்த என்விரான்மெண்ட் நல்லா இருக்கணும், நம்ம மக்கள் நோய் இல்லாமல் சுகாதாரமாக வாழணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தோட இந்த செயலை முன்னெடுத்து உங்களுக்காக அவங்க இதை செஞ்சுருக்காங்க. உங்கள் அனைவரின் சார்பாக அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் கோயம்புத்தூர் மாநகராட்சி சார்பாக பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். பண்ணுறதுல பெரிய டாஸ்க் வந்து பிளாஸ்டிக் தாங்க. அதனால வந்து பிளாஸ்டிக்கை நம்ம மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். எந்த அளவுக்கு முடியுமோ நம்மளுடைய ரெகுலர் லைஃப்ல வந்து எந்த அளவுக்கு பிளாஸ்டிக் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ற பால் கவர் தரீங்கன்னா அது அப்படியே மக்கிற குப்பையில் போடாமல் அது கொஞ்சம் வாஷ் பண்ணி ஒரு நாள் வாஷ் பண்ணிட்டு காய வச்சுட்டு நீங்கள் அடுத்த நாள் இவங்ககிட்ட கொடுக்கும்போது அது ஸ்மெல் ஆகாது. நம்ம ஒவ்வொருத்தருடைய சின்ன சின்ன முயற்சிகள் பெரிய ப்ராப்ளத்திலிருந்து ஒரு சின்ன தீர்வு கிடைக்கும். இந்த மாவு கவர் ஆகட்டும், நீங்கள் வந்து வாஷ் பண்ணிடுங்க, வாஷ் பண்ணி ஒரு நாள் காய வச்சுட்டு அடுத்த நாள் கொடுங்க. பால் கவர் அதே மாதிரி கொடுங்க. இந்த பிளாஸ்டிக்கும் மக்கிற குப்பையும் சேரவே கூடாது எனக்கு. அதுக்காக உங்களுக்கு வந்து இந்த செப்பரேட் பின் கொடுத்துருக்கோம். அதில் வந்து தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். அது மேக்சிமம் நம்ம எல்லாருமே இது ரூல் மாதிரி நினைக்காம நம்ம இந்த பூமியை காப்பாற்றணுங்கிறது ஒரு எண்ணத்தோட இதை நம்ம வந்து கடைபிடிக்கணும். ஓகேங்களா?
பண்டிகையாக கடைபிடித்து கோவை மாநகராட்சி பகுதியை தூய்மையாக வைத்துள்ள புகையில்லா போக்கியை கொண்டாடுவோம். கோயம்புத்தூர் மாநகராட்சி மக்களுக்கு அன்பான போகி பண்டிகையை முன்னிட்டு புகையில்லா போகியை கடைபிடிக்கும் விதமாக பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் குப்பைகளை மக்காத குப்பை நகர் பகுதியில் உள்ள பொதுமக்கள் அனைவரும் தங்கள் வீட்டில் உள்ள பழைய பொருட்களை தூய்மை பணியாளரிடம் கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்படிக்கு கோவை மாநகராட்சி முக்கிய அறிவிப்பு. போகி பண்டிகை முன்னிட்டு புகையில்லா போகி என்ற குறிக்கோளை எட்ட கேட்டுக்கொள்கிறோம். இப்படிக்கு கோவை சண்முகன் ஒண்ணு கோயில்லா போகியை கொண்டாடும் விதமாக நமது கோயம்புத்தூர் மாநகராட்சி கருணாநிதி நகர் பொதுமக்கள் நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த போகிக்கு இல்லாத பொருட்களை ஓப்பன் டம்பிங் பொது இடங்களில் கொட்டாமல் நீர்நிலைகளில் கொட்டாமல் மேலும் நமது தமிழ்நாடு அரசு அறிவித்தபடி சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வண்ணம் புகை போட்டு எரிக்காமல் கோயம்புத்தூர் மாநகராட்சி அறிவித்தபடி உங்களுடைய குப்பைகளை மாநகராட்சி வாகனத்திலே கொடுத்து இந்த கோயம்புத்தூர் மாநகரத்துக்கும் நம்மளுடைய சுற்றுச்சூழலுக்கும் நன்மை விளைவித்துள்ளீர்கள். உங்கள் அனைவருக்கும் கோயம்புத்தூர் மாநகராட்சி சார்பாகவும் சிசிஎம்சி கிரீன் வாரியர்ஸ் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் யாருக்கு சொல்லியிருக்கீங்க முதல்ல? நீங்கள் யாருன்னு உங்களை அறிமுகப்படுத்தவங்கல்ல? என் பேர் ஜெகநாதன், கோயம்புத்தூர் மாநகராட்சி மத்திய மண்டலம் வார்டு எண் 62, 63, 64, 65வது வார்டு சானிட்டரி இன்ஸ்பெக்டர் சுகாதார ஆய்வாளர். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.